ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டு வரன் யாருக்கு அமையும்? தற்போதுள்ள நிலையில் ஆண்களுக்கு பெண் கிடைப்பதே பெரிய சிக்கலான நிலையில் உள்ளது. அதோடு உள்நாட்டில் சரியான வேலை அமையாதவர்களும் வெளிநாட்டில் நல்ல வேலை அமைந்தவர்கள் வெளிநாட்டில் சென்று நன்றாக சம்பாதிக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் பலருக்கு வெளிநாட்டு வரன் வேண்டாம் என பெண் வீட்டார் தட்டிக்கழிக்கும் நிலை உள்ளது. அதோடு வெளியூர் கூட ஓகே, வெளிநாடு வேண்டாம் என்ற எண்ணம் பலருக்கு உள்ளதால் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ஆண்களுக்கு வரன் அமைய குதிரை கொம்பாக உள்ளது. ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி வரன் தேடுவது வழக்கம். அதில் வெளிநாட்டு வரன் யாருக்கு அமையும் என்பதை இங்கு பார்க்கலாம் வாருங்கள். வெளிநாட்டில் வேலை பார்த்தால் அவர்கள் கெட்டுப்போனவர்கள், மோசமானவர்களாக, தீய பழக்கத்திற்கு ஆளானவர்களாக இருப்பார்கள் என பலரும் சந்தேகப்படுவதுண்டு. இதனால் நல்ல வெளிநாட்டு வரன் வந்தாலும் அதை தட்டி கழிப்பார்கள். ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு வெளிநாட்டு வரன் கிடைக்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் என பார்க்கலாம் வாருங்கள். ஜலராசிகளான விருச்சிகம், மீனம், கடகம் மற்றும் சரராசியான மகர லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு 12ஆம் பாவமாக வந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமையலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகருக்கு நல்ல ஒழுக்கமான வரன் அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் அது அமையும். ஜலராசியாகவோ அல்லது சர லக்னமாகவோ அமைந்தவருக்கு வெளிநாட்டில் பணிபுரிதல் அல்லது வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அல்லது திருமணத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் அடிக்கடி வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தை தான் அவரின் கணவரை குறிக்கக்கூடியது. அதனால் செவ்வாய் ஜல அல்லது சரராசியில் இருப்பதோடு அவரின் லக்னம் 9, 12ஆம் இடத்தில் இருப்பது வெளிநாட்டு வாழ் நபரை மணக்க வாய்ப்பு உண்டு என்கிறார்கள்.